டெல்லியில் முதல்வர் ரஜினி இந்த டைட்டிலை கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது இப்போ உள்ள செய்தி கிடையாது. இருந்தாலும் இந்த செய்தி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. நான் இந்த செய்தியை இப்போ தான் கேள்விப்பட்டேன். சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இது 2002 வெளியான ஒரு செய்தி. நக்கீரன் பத்திரிகையில் வெளியாயிருந்த ஒரு செய்தி தான். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே நான் சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் கடைசியில் பார்த்து முடிச்சுட்டு இந்த நியூஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ரஜினிகாந்த் எனும் மனிதர் முதல்வராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களை கடந்து பொதுமக்களின் மனங்களிலும் பொங்கி வழிகிறது. ஆனால் கடந்த மார்ச் 31ஆம் தேதியன்று டெல்லியில் நடந்த ஓவியத் தேர்தலில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ரஜினி. காயத்ரி, சின்ஹா, சரண் ஆகியோர் ஒருங்கிணைந்து டெல்லியில் ஒரு ஓவிய கண்காட்சி மற்றும் தேர்தலை கடந்த மார்ச் 31ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிரபலமான நடிகர் நடிகைகள் ஏகப்பட்டவர்களின் ஃபோட்டோ மற்றும் ஓவியங்களை திறமை வாய்ந்த கலைஞர்களின் கைவண்ணத்தில் அந்த கண்காட்சியில் வைத்திருந்தனர். ஹிந்தி திரையுலகை கலக்கும் நட்சத்திரங்களான ராஜ் கபூர், அமிதாப் பச்சன் போன்ற புகழ்பெற்ற நடிகர்களின் ஃபோட்டோக்களும் அவர்கள் திரைப்படங்களில் கொடுத்த போஸ்களும் ஓவிய தேர்தலில் பெரும்பான்மை ஓட்டுக்களை கொள்ளையடிக்க பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தனர். பியர்ஹா எனும் புகழ்பெற்ற படத்தில் நடித்து அக்கால ரசிகர்களை உசுப்பேற்றிய நடிகை நர்கீஸ் படமும் வைக்கப்பட்டிருந்தது. நர்கீஸ் ஒரு காலத்தில் எம்பியாக இருந்தவர். இவரும் இந்த தேர்தலில் வாக்காளர்களின் கண்களை கவர கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். எம்பியாக இருந்த நடிகை மட்டுமல்ல, தேசத்தந்தை காந்தியாக நடித்து பெயர் பெற்ற பென் கிங்ஸ்லியின் படமும் கூட போட்டி போட்டது அந்த ஓவிய தேர்தலில். இதெல்லாம் போதாதென்று இந்தி ரசிகர்களின் இதயங்களை ஈர்த்த கவர்ச்சி கன்னி ரேகாவும் கூட இந்த ஓவிய தேர்தலில் நின்று ஓட்டு தேடிக்கொண்டிருந்தார். ரேகாவை கூட விடுங்கள், இப்போதைய இளைய உள்ளங்களின் அழகின் ஆட்சி செய்யும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் வரை போட்டி போட்டார்கள். ஆனாலும் என்ன, பாராளுமன்ற எம்பியாக இருந்தவரை, காந்தியாக நடித்தவரை, கவர்ச்சி கன்னியை, உலக அழகியை, இவர்கள் யாவரையும் தனது ஸ்டைல் எனும் சூப்பர் சக்தியால் தோற்கடித்து முதல்வர் எனும் முடிசூடி கொண்டார் தலைவர் ரஜினி. பிரபல படங்களின் தலைவர் ரஜினியின் பல புகழ்பெற்ற கட்டவுட்டுகளும் கண்காட்சியை காண வந்தவர்களை காந்தமாய் இழுத்தன. இத்தனைக்கும் இந்த கண்காட்சியானது சென்னையிலல்ல, மும்பையிலல்ல, இந்தியாவின் தலைநகராம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஓவிய தேர்தல் ஸ்டைல், சுறுசுறுப்பு, கம்பீரம் போன்ற தனக்கே உரித்தான ஆக்டிவ் ஸ்டில்களை வைத்து தலைவர் ரஜினியின் படங்களை முதல்வர் பரிசுக்காக தேர்ந்தெடுத்து அறிவித்துள்ளனர். தலைவர் ரஜினி நேரடியாக பிரச்சாரம் பண்ணாமல், தலையை கூட காட்டாமல் அவரது ஃபோட்டோக்களை தலைவர் ரஜினியை டெல்லியின் முதல்வராக்கியிருக்கிறது. தலைவர் ரஜினியின் ஸ்டில்களுக்கே இந்த மதிப்பென்ற நிலையில் ஒருவேளை அந்த நிஜ புயல் கைகளை வீசி களமிறங்கிவிட்டால் டெல்லிக்கு மட்டுமா முதல்வர் அப்படின்னு அந்த செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க. இதை படிக்கும்போதே எனக்கு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.